அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் சண்டே. அன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் உங்க கூட நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பெஷலா எதுவும் பண்ணல. தோசை மாவு இருந்தது. தோசை சுட்டு புதினா சட்னியும் இருந்தது. அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நெய்ய ஊத்தி தோசையும் சுட்டாச்சு. டுடே எங்க வீட்ல தோசை ஸ்பெஷல். எப்போ தோசை சுட்டு தரான் எனக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாரி நெய் ஊத்தி நல்ல பேப்பரா தோசை சுட்டு சாப்பிடுறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இப்படி சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, சுட்டுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும் தோசை. அடுக்கிக்கிட்டே போற மாரி இருக்கும். அதுதான் இதுல ஒண்ணு. ஆனா சாப்பிடுறதுக்கு சூப்பராவே இருக்கும். கடைசில பிரேக்ஃபாஸ்ட்டையும் அன்னைக்கு முடிச்சாச்சு. சரி லன்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து 12. பையனையும் தூங்க வச்சாச்சு. அவன் கொஞ்ச நேரம் தான் தூங்குவான். அதுக்குள்ளேயும் சமையல முடிச்சாகணும். கிச்சன் வந்தா எங்க ஹஸ்பண்டே வெங்காயம், தக்காளி வெட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தேங்காவையும் அரைச்சு வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரைஸ ஏத்திட்டேன். அவங்களே குடலையும் வேக வச்சு வச்சுட்டாங்க. குடல் தனியா, தண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு குழம்ப தாளிச்சிரலாம். குழந்தைய வச்சுட்டு நம்மளே எல்லா வேலையும் பண்ணணும் அப்டின்னா, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணாங்க அப்டின்னா, அந்த வேலை ஈஸியா முடிஞ்ச மாரி இருக்கும். அதே மாரி தான் எனக்கும் ஹஸ்பண்ட் கட் பண்ணி வச்சாங்க. குழம்பையும் தாளிச்சு முடிச்சாச்சு. ஆனா பாருங்களேன், குழம்பு மட்டும் தான் தாளிச்சிருக்கேன். ஆனா அதுக்குள்ளயே அவன் எந்திரிச்சுட்டான். மணி 12க்கு போட்டேன். இப்ப 12:20 தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் அழுது தூக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்ட் வந்து, "நீ தூக்கி வச்சுக்கோ, நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. கிச்சனுக்கு போய் குழம்பையும் தொறந்து பார்த்துட்டு, அவங்க போட்டி கிரேவி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதையே நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பேசுங்க. நான் தான் ஹஸ்பண்ட். நான் வந்து இன்னைக்கு போட்டி கிரேவி வைக்கிறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. உப்பு போடுவேன். அது உப்பு இல்லதானே? போடல. நல்லா வருமா? சூப்பரா வரும். பாவம் என் பொண்ணு சண்டை போட்டு எடுப்பேன். சண்டை பண்ணிட்டான். சொன்னாடி கொடுத்து வைக்கல நீ. நாம சண்டை பண்ணிட்டே உங்களை போட்டி. எங்க போட்டியவே காணும். போட்டி போடணும். தக்காளி நல்லா வேணாமா? அதுக்குள்ள போட முடியும் போட்டிய. உப்பு போட்டு தெரியுமா? சீக்கிரமா வந்து வேகத்துக்கு உப்பு போட்டுருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும். டிப்ஸ் உங்களுக்கு. அது டிப்ஸ் கேட்டுவாங்க. அடுப்பு ஃபுல்லா வச்சுட்டு இஞ்சி பூண்டு போட்டா அடியில் பிடிச்சிடும். அதனால கம்மி பண்ணிட்டு இஞ்சி பூண்டு போடணும். கம்மியா போட வைக்காதீங்க. கம்மியா செய்யலாம். கம்மியா போட்டுருக்கேன். பிடிக்க அடியில் பிடிக்க போறீங்களா? என்ன பண்ணணும்? நீங்க வந்து ஃபுல்லா ஃப்ளேம் வச்சுட்டு போட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டீங்கன்னா அடியில் பிடிச்சிடும். அடியில் பிடிக்காம அழகா செல்லலாம். என்ன பண்ண மசாலா போட போறோம். இந்த மசாலா என்ன மசாலா அப்படின்னா எங்க மாமியார் அரைச்சு கொடுத்தாங்க சேலத்துல இருந்து. ஒரு ஸ்பூன் போடுறோம். கொஞ்சம் அளவு குறைச்சி வச்சுக்காங்க. அதில் மசாலா பிடிக்கும். இந்த மாதிரி மசாலா ஒட்டுறதுனால லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி குடல் வகை தண்ணி இருக்கு, அதை ஊற்றிக்கலாம். குடல் வகை அப்ப மீதி தண்ணி என்ன பண்ணுவீங்க? ஊற்றுன்னு ஊற்றுவோம். மசாலா பவுடர் இருக்குல்ல, சூப்பரா. கிச்சன் என்ன இப்படி மெஸ்ஸியா இருக்கு? நீங்க பண்ண வேலை தான். ஃபர்ஸ்ட் நீங்க தான் குழம்பு வச்சீங்க. இப்போ அரிசி மணி வச்சு போயிருக்கீங்க. குக்கரை பாருங்க. ஃபர்ஸ்ட் குக்கர் காட்டுங்க. எப்படி வாசம் பண்ணிச்சிருக்கீங்க. நான் வச்ச குழம்பு எப்படி இருக்கு? வாவ். அது நான் சொல்லணும் சாப்பிட்டு வாவுன்னு. இப்போ என்ன பண்ணுவோம்? குடல் போட போறோம். சரிங்களா? குடல். நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. நீங்க தேங்காய் நிறைய அரைச்சு வச்சிட்டீங்க. போட்டோமா? குடல் போட்டோமா? கரண்டி வச்சு கிண்டணும். நல்லா வத்தணும் தண்ணி. சுண்டை வத்தணும். இது கிரேவி வைக்க சொன்னா குழம்பு வச்சிருக்கீங்க. கிரேவி தான். பார்த்தா கேட்டேன். ரொம்ப
இப்போ சீன் போடுறாங்கல்ல, நான் வச்ச மீன் கூட தின்னாங்க போடுவாங்க, நல்லா நல்லா நக்கி நக்கி தின்னுட்டு பேசுறாங்க பேச்சு என்னைய. உண்மையாலுமே என் ஹஸ்பண்ட் என்ன விட சூப்பரா சமைப்பாங்க. அவங்க சமைக்கிற எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா, நான் அவங்க கிட்ட சொல்றது நல்லாவே இல்ல, நல்லாவே இல்லன்னு சொல்லிட்டு, ஆனா நல்லா சாப்பிடுவேன். அவங்கள கடுப்பேத்தி பார்க்கறதுல நமக்கு ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி தான் அன்னைக்கும் நல்லாவே இல்ல, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை புடிச்சுட்டு அவங்க கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா, அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு சமையல் சூப்பராவே இருந்தது. நான் வச்சிருந்த குழம்பும் நல்லா இருந்தது. அவங்க வச்சிருந்த போட்டி கிரேவி அத விட சூப்பரா இருந்தது. இதனுடைய ரெசிபி வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஐ பட்டன்லேயும் தரேன். செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு வெளியே கிளம்பியாச்சு. ராகி வாங்கி கழுவி காய வச்சிருந்தேன். பையனுக்காக. அத சரி மில்லுல குடுத்து அரைச்சு ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு போயிரலான்னு சொல்லிட்டு, அதையும் அரைச்சு வாங்கியாச்சு. பார்க்குக்கு தான் பசங்கள கூட்டிட்டு போயிருந்தோம். நபாமா அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணுவா. அவ அந்த ஊஞ்சல், அந்த சீசா இதுலலாம் விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள கூட்டிட்டு அங்க தான் போயிருந்தோம். நபா ஊஞ்சல் ஆடுறத பார்த்து நானும் ஆட போறேன்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சுட்டான். அதனால கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதான் அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.